வணக்கம். மீண்டும் எஸ்கே சுந்தரம், என்ரிகோஸோட சிஇஓ பேசுகிறேன். நம்ம இந்த நிகழ்ச்சி வந்துங்க தொடர்ந்து வர்த்தகம், வணக்கம் வர்த்தகங்கிற நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோம். இதில் வந்துங்க இதோட நோக்கம், இதோட குறிக்கோள் என்னன்னாங்க, நம்பவர்கள் ரொம்ப பேர் வந்து வியாபாரத்தில் இறங்கி வெற்றி ஆகிறதுக்கு வேண்டிய வழிகாட்டி, வெற்றி ஆக வேண்டிய விதிமுறைகள், அது எப்படி நீங்கள் செய்யலாம் எல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு வந்துங்க வயது வந்து 72. ஆனால் நான் ஒரு 50 வருஷமாக வியாபாரத்தில் இருக்கேங்க. சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த என்னோட வாழ்க்கை. அதனால வந்து ரொம்ப விஷயம் வந்துங்க நான் வியாபாரத்தை பற்றி ரொம்ப விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு வரேன். அது எனக்கு எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவப்பட்ட எனக்கு தேர்ந்து வந்த அவ்வளோ இதுவுமே முக்கியமான என்னோட விருப்பம், என்னோட ஆசை என்னன்னாங்க, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே வந்து மற்ற வியாபாரத்தில் இறங்க விருப்பப்படுறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஷேர் பண்ணலான்னு தான் என்னோட எண்ணம். நான் எடுத்து சொல்கிறேன், அவ்வளோ விஷயமே வந்து நான் அனுபவப்பட்டிருக்கேன். இது சும்மா நான் ஒன்றும் புக்கில் படித்தோ அடுத்தவங்க சொல்லி நான் சொல்லலைங்க. இதெல்லாம் நான் அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்களேங்க. இதை எடுத்து நீங்கள் பாவிச்சு நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான வியாபாரி ஆகுங்கன்னு தான் எங்களோட வேண்டுகோள், எங்களோட ஆசையும் அதான் பாருங்களேங்க. ஸோ நம்ம இவ்வளோ தூரமாக என்னென்னமோ ரொம்ப விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு வந்துருக்கோம். போன தடவை வந்து பிராண்ட்னா என்ன, அதை எப்படி வந்து நம்ம செய்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து உங்கள்கிட்ட வந்துங்க விரிவாக உங்கள்கிட்ட நம்ம எடுத்து நம்ம சொல்கிறோம் பாருங்களேங்க. அந்த ரீதியில் வந்துங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னாங்க, எப்படி நீங்கள் வந்து கஸ்டமர்களை வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான கஸ்டமர்கள் இருக்காங்க, கஸ்டமரோட நடவடிக்கை, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம போக இன்னைக்கு இந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேசுவோம் பாருங்களேங்க. ஒன்றாவது வந்துங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர் டாட்டா பேஸ்ன்னு நம்ம சொன்னோம்னாங்க, இப்போ வச்சுங்களேங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேங்களேன் உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுது. எத்தனை பேர்கிட்ட நீங்கள் போய் ஒரு பத்திரிக்கை கொடுப்பீங்க? பத்திரிக்கை கொடுத்து அழைச்சி வருவீங்க. வச்சுங்க, ஒரு 1000 பேர் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேங்க. 1000 பேர்கிட்ட போய் நீங்கள் பத்திரிக்கை கொடுக்குறீங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட தான் கொடுப்பீங்க. தெரியாதவங்க ரோட்டில் போகிறவங்கிறவங்களாம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு வேண்டிய நண்பர்கள் வந்து 1000 பேர் இருக்காங்க. நம்ம பத்திரிக்கை கொடுக்குறோம். அவங்க தான் வந்து நம்மளுக்கு வேண்டியவங்க. அவங்கள பற்றி தகவல் என்கிட்ட இருக்கும். என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கும், எங்கே இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும். இது வந்துங்க ஃபேஸ் டு ஃபேஸ் லைஃபாக. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்துங்க ஃபேஸ்புக்கில் 5000 பேர் வச்சுருப்பாங்க. டிக்டாக்ல வந்து எனக்கெல்லாம் வந்துங்க 58,000 பேர் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சில பேருக்கெல்லாம் வந்துங்க மில்லியன்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியாது பாருங்களேங்க. ஆனால் உங்கள் டாட்டா பேஸில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க நம்பர் அமுக்குறீங்களா, அங்கே இருப்பாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு 1000 பேர் இந்த கல்யாணம் நம்ம அழைச்சவங்கள்ட்ட நம்ம போய் இப்போ ஒரு பொருள் விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேங்க. அந்த 1000 பேர் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஃபோன் பண்ணி, ஐயா நான் இது விற்கிறேன், இந்த மாதிரி தேவை இருக்குது வந்து சொன்னா அவங்க ஓரளவு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, ஆதரவு பண்ணுவாங்க, சப்போர்ட் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்துங்க, இப்போ நான் 58,000 பேர் என்னோட டிக்டாக் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். நான் வந்து சும்மா அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது, நான் உங்கள்கிட்ட ஏதாவது விற்கிறதுக்குன்னு ஏதாவது விற்கிறதோ, என்னோட பொருளோ ஏதோ விற்கிறதுக்கு எனக்கு திறமை இருக்கணும். அப்போ தான் அந்த 58,000 பேரும் எனக்கு வந்து ஒரு ஒரு மீனிங்ஃபுல், எனக்கு அர்த்தம் உள்ள ஒரு ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க பாருங்களாங்க. சும்மா அங்கே விட்டோம்னாங்க அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் 1,00,000 பேர், 10,00,000 பேர், 1,000,000 பீப்புள் இருந்தாலும், இஃப் யூ ஆர் நாட் மார்க்கெட்டிங் சம்திங் டு தேம், தென் யூ ஆர் நாட் அ பிஸ்னஸ் மேன். தென் நீங்கள் வந்து சோஷியல் ஃப்ரெண்ட்ஷிப்போட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் பாருங்களாங்க. பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணணும். பல வருஷத்துக்கு முன்ன வந்துங்க, அப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியா அப்போ தான் ஆரம்பிக்குது பாருங்களேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சோஷியல் மீடியானா என்னான்னு அப்போ தான் ஆரம்பிக்குது. நான் ரொம்ப பயிற்சிக்கு போவேங்க. இதுதான் என்ன, இந்த உலகம் என்னான்னு கற்றுக்குங்க போவேன். அப்போ வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு சீனர் வந்துங்க ஒரு ஒரு நிகழ்ச்சி செஞ்சார். அது நான் மறக்கவே மாட்டேன். அவர் வந்து சொன்னார், இன்னைக்கு உங்கள் வீடு வந்து எதிர்பார்க்காம திடீர்னு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. உங்கள் வீடு வந்து கத கதன்னு நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேங்க. இப்போ நீங்கள் உள்ளுக்கு ஓடி போய் ஒரே ஒரு பொருள் மட்டும் ஏதாவது நீங்கள் எடுத்துட்டு வெளியில் வர்றதுக்கு உங்கள் மைண்டில் ஒரு சிந்தனை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் உள்ளுக்கு ஓடி போய் என்ன நீங்கள் வெளியில் எடுத்துட்டு வருவீங்கன்னு ஒரு கேள்வி.
இது அப்போ தெரியுங்களா 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இல்லை. அப்போ வந்து இந்த டேட்டா பேஸ் அதெல்லாம் இப்போ கிடையாது பாருங்களாங்க. அப்போ வந்து என்ன என்ன வந்து அவர் சீனியர் என்ன சொன்னாலும், உள்ளுக்கு போனால் நான் ஒன்றே ஒன்று தான் செய்வேன். என்னோட ஹார்ட் டிஸ்க் அல்ல என்னோட ஃப்ளாப்பி டிஸ்க் அதை தான் நான் எடுத்துகிட்டு ஓடியாருவேன். ஏன்னா அதை வச்சு திரும்பி நான் வாழ்க்கையை திரும்பி உருவாக்குவேன் சொன்னார். இப்போ இப்போ உள்ள இன்னைக்கு உள்ளதுக்கு இதை பேசினா சிரிப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து டாட்டா சென்டர்ஸில் எல்லாமே அங்கே பதிவு பண்ணி இருக்கு பாருங்களாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எப்படி நீங்கள் வந்து ஆளுங்களை இன்வால்வ் பண்ணது. இப்போ சோஷியல் மீடியாவில் உங்கள்கிட்ட ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு வியாபாரத்தில் நீங்கள் சேர்க்க போகிறீங்களாங்க. சும்மா அங்கே இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்யலாம், ப்ளாகில் வந்து நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கி நான் வியட்நாம் போனேன், வியட்நாம் போகும்போது இந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துக்கு போனேன், காட்சியை காமிச்சா மக்களுங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி செஞ்சுருக்காருங்க. இப்போ அப்போ அதுக்கு இடையில வந்துங்க உங்கள் ப்ரோடக்டை போடலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து யூடியூப்பில் இப்போ நீங்கள் போய் ஒரு படமோ ஒரு தகவல் பார்த்தீங்கன்னாங்க, பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு விளம்பரம் ஒன்று வரும். அது வந்து பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் வந்து விரல எடுத்து போய் ஸ்கிப்னு அமுக்கிறதுக்குள்ளே 5 செகண்ட்ஸ் போயிடும். அந்த விளம்பரமே 5 செகண்ட் தாங்க பாருங்கள். அப்போ விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் அதே மாதிரி தாங்க அந்த நான் யூடியூப் பார்க்கறதுனால யூடியூப் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்கு அவனுக்குள்ள அந்த யூடியூப் கம்பெனிக்கு கூகுளுக்கு வந்து என்ன வருமானாங்க, இந்த மாதிரி பார்க்குறவங்களோட கிளிக்ஸோ இல்லை நம்ம அதை பார்க்கறதுனால அவனுக்கு வந்து அது வந்து ஒரு வியாபாரம் ஆகுது பாருங்க. ஸோ அதனால வந்துங்க கஸ்டமர் டாட்டா பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எங்கள் என்ரிகோஸ்லாம் வந்துங்க ஏறக்குறைய ஒரு 10,000 பேர்கிட்ட வந்து நாங்கள் கஸ்டமர் டாட்டா பேஸ் வச்சுருப்போம். அதில் வந்துங்க நம்ம ஏதாவது தகவல் புது ப்ராடக்ட் வெளியாக்கணுமோ என்ன செஞ்சோமோ எல்லாத்தையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சு நம்ம வந்து அவங்கள்ட்ட தெரிவிப்போம். அதே சோஷியல் மீடியாவில் போடுவோம். அது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு பாருங்களேங்க. அதே நேரத்தில் இந்த டாட்டா பேஸ் வந்துங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏதாவது தகவல் கொடுக்குறீங்களோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுங்க எல்லாமே இந்த டாட்டா பேஸில் தாங்க நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயோ நியூஸ் பேப்பர்லையோ நியூஸ்லேயோ நம்ம இப்போ என்ன கேள்விப்படுறோம்னாங்க, எங்கே பார்த்தாலும் டாட்டா சென்டர்ஸ்னு கட்டுறாங்க. ஏன் இந்த டாட்டா சென்டர்ஸ்னாங்க, அவ்வளோ தகவல் இப்போ வந்துருச்சு. இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போய் ஸ்டாப் பண்ணுறதுக்காக டாட்டா சென்டர்ஸ்னு இப்போ எல்லா இடத்தையும் செய்கிறாங்க. மலேசியா வந்து அதில் ஒரு பிரபலியமான ஒரு நாடாக இப்போ இருக்குது பாருங்களேங்க. ஓகே, அது ஒரு பக்கம். ஸோ செல்லிங் டு யோர் கஸ்டமர் டாட்டா பேஸ் வந்துங்க ஒரு வழி. அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க மேஸ் மார்க்கெட்டிங், MASS மேஸ் மார்க்கெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. மேஸ் மார்க்கெட்டிங்கில் என்னாங்கன்னாங்க, அப்போல்லாம் டெலிவிஷன் ரொம்ப பேர் பார்ப்பாங்க பாருங்களேன். மேஸ் மார்க்கெட்டிங் என்னன்னா, டிவிடிகா நியூஸ் ஓடும் போது உங்கள் ப்ராடக்டை நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க. அப்போ அதான் மேஸ் மார்க்கெட்டிங். ஏன்னா டிவிடிகா பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 மில்லியன் பீப்புள் பார்த்துக்கிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களாங்க. அந்த 3 மில்லியன் பீப்புளுக்கும் உங்கள் விளம்பரம் அங்கே தெரியும். அதை வச்சு உங்களுக்கு பிரபலம் ஆகலான்ட்டு ஒரு இது மேஸ் மார்க்கெட்டிங். அப்போ வந்து எல்லாரும் வந்துங்க, இப்போ நான் வந்து ரேடியோவில் ஒரு விளம்பரம் போட்டேன்னா எல்லாரும் கேட்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் சூப்பர் சிங்கரோ பிக் பாஸ் ஓடுனா நான் அதில் விளம்பரம் போடுறேன். அப்போ எல்லாரும் அதை பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதான் வந்து மேஸ் மார்க்கெட்டிங். அதை உண்மைக்குமே பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது பாருங்களாங்க. அப்போ வந்து இந்த டிவி ஸ்டேஷனில் நம்மளுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ஐயா இன்னைக்கு வந்து 4 லட்சம் குடும்பத்தில் வந்து பிக் பாஸை பார்த்தாங்கன்ட்டு. அப்போ நான் என்ன நினைப்பேன், ஓஹோ பரவாயில்ல 4 லட்சம் பேர் விளம்பரத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னாங்க தவறு. ஏன்னா 4 லட்சம் பேர் பார்க்கலையா, அந்த விளம்பரம் ஓடும்போது ரொம்ப பேர் வந்து டாய்லெட் போவாங்க, சேனல் மாற்றுவாங்க, ஏதாவது செய்வாங்க பாருங்களேன். மேஸ் மார்க்கெட்டிங்னா அந்த ப்ராடக்ட் விற்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு விளம்பரம் போட்டால் எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்ம நம்புறது. அந்த காலகட்டம் வந்து மாறினது எப்படின்னாங்க, ஏறக்குறைய 5 வருஷத்துக்கு முன்ன அந்த மேஸ் மார்க்கெட்டிங் கான்செப்ட் போய் புது கான்செப்ட் ஒன்று வந்துச்சு. அது புது கான்செப்ட் பேர் வந்துங்க கொக்கூன் மார்க்கெட்டிங். கொக்கூன் மார்க்கெட்டிங். கொக்கூன்னா என்ன தெரியுங்களா, அந்த பாப்பாத்தியோட கூடு. இந்த பாப்பாத்தி வந்துங்க அந்த ஒரு கூடு மாதிரி இருக்கும் பாருங்க, ஒரு சின்ன கூடு ஒன்று தொங்கும். அதுலேருந்து திறந்து தாங்க பாப்பாத்தி வெளியாகும். அதுக்கு பேர் கொக்கூன் மார்க்கெட்டிங். கொக்கூன்னா என்னங்க, அந்த அந்த கூண்டு உள்ள அந்த பாப்பாத்தி வளருது. அஃப்கோர்ஸ் த கான்செப்ட் இஸ் கொக்கூன். வச்சுங்க நீங்கள் கஸ்டமர்லாம், இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் வந்து அந்த கொக்கூன் உள்ள வாழ்கிறாருன்னு நம்ம நினைப்போங்களா. உங்களோட மார்க்கெட்டிங் திறமை என்னன்னா, எப்படி அவரை நீங்கள் போய் ரீச் பண்ணி அவரை தேடி அவர்கிட்ட அந்த பொருளை விற்க போகிறீங்க.
அதான் வந்து கொக்கூன் மார்க்கெட்டிங். அதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அவங்களுக்கு இஷ்டம், அவங்களுக்கு பிடித்தது, அவங்களோட சுக்கா எல்லாமே வந்து ஈச் பர்சன் காட் டிஃப்ரெண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். இப்போ நாம வந்து ஒரு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காடி விளம்பரம் எடுப்போங்களா, நீங்க போய் டிவில போட முடியுங்களா? அல்ல நம்மளோட பிக் பாஸ் போறவங்கள போட முடியாது இல்லைங்களா? ஏன்னா உங்க டார்கெட் மார்க்கெட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்க அங்க போய் போட்டு வேஸ்டிங் யோர் மணி. அப்ப அது எங்க போடுவாங்க? எங்கெங்க ஹை எண்ட் பீப்பிள் இருக்காங்களோ, 5 ஸ்டார் ஹோட்டல், 6 ஸ்டார் ஹோட்டல், அங்க தான் அந்த மாரி விளம்பரம்லாம் ஓடும். ஸோ அதே மாரிங்க கொக்கூன் மார்க்கெட்டிங் எப்படின்னாங்க, ஒரு காலத்துல வந்துங்க சுடிதார் வித்தாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாரி சுடிதார் விருப்பம்னு நம்ம நெனைப்போம். இப்பலாம் அப்படி இல்லங்க. உங்களோட அளவு, உங்களோட மெஷர்மென்ட், உங்க சைஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு தனியா தச்சு குடுக்கறது தான் கொக்கூன் மார்க்கெட்டிங். இதுல தான் வந்துங்க நம்ம பார்த்தோம்னாங்க, இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல ஏன் இன்னைக்கு வந்து பிரபலமா லதாடா, ஷாப்பிலாம் இருக்குனாங்க, உங்க வீட்டிலேயே உட்கார்ந்து நீங்க வேணுங்கிறத தேர்ந்து எடுத்து பே பண்ணா வீட்ல வந்து சேர்ந்துரும். அப்ப உங்க வீடுன்னா, உங்க வீடு தான் அந்த கொக்கூன். அந்த பாப்பாத்தியோட கூடு வந்து உங்க வீடு. நீங்க வீட்ட விட்டு வெளிய வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா, கிராப் ஃபுட் கொண்டாந்து வீட்ல குடுப்பாங்கங்க. உங்களுக்கு எந்த பொருள் வாங்கணும்னு நெனச்சாலும், லசாடா, ஷாப்பில வாங்குனீங்கன்னா, வீட்டுக்கு வந்து குடுத்துருவாங்க பாருங்களேன். உங்களுக்கு மருந்து வாங்கணுமோ, என்ன வாங்குனாலும் கொண்டாந்து குடுத்துருவாங்க. ஸோ யூ ஆர் இன் த கொக்கூன் ஆஃப் யுவர் ஹவுஸ். உங்க வீட்டோட பாப்பாத்தி கூண்டுல நீங்க இருக்கிறீங்க. பொருள் எல்லாம் உங்கள்ட்ட வருது. 5 வருஷத்துக்கு முன்னலாம் என்னன்னாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க தேடி கடைக்கு போவீங்க. தட் இஸ் மேஸ் மார்க்கெட்டிங். நீங்க கடையில போய் தேடி நீங்க போய் வாங்குவீங்க. உங்களுக்கு ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வெரி பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேஸ் மார்க்கெட்டர்ஸ், மேஸ் கஸ்டமர்ஸ் அண்ட் கொக்கூன் கஸ்டமர்ஸ். ஸோ இப்போ நீங்க இப்போ என்ன செஞ்சாலும், உங்கள்ட்ட வந்து விக்கிற மாரி நீங்க செஞ்சாதாங்க, அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆன்லைன்ல அவங்க சாய்ஸ் பிரகாரம் வித்து, யார் யார் வந்து வீட்ல போய் அவங்கள்ட்ட குடுக்கறதுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, அவங்கவங்கள்ட்ட தாங்க வந்து வியாபாரம் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். டிக்டாக் லைவ், எல்லா லைஃப்பும் பாருங்க. ஏன் ரொம்ப பேர் அங்க அன்னைக்கு கூட என் நண்பர் வீட்டுக்கு போறேன். வீட்ல உள்ள அவ்வளோ கர்ட்டனுமே டிக்டாக் ஷாப்ல வாங்குறேன். நானே பயந்துட்டேன். எப்படிங்க கர்ட்டன்லாம் வாங்குறீங்க? இல்லைங்க 24 ஹவர்ஸ் அந்த கடை தொறந்தே வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாங்கினேன், கொண்டாந்து அவங்களே வந்து பசங்க பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்களேங்க. இப்போ நீங்க பிரிக் அண்ட் மோர்ட்டா ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா, மேஸ் மார்க்கெட்டிங்னா என்ன, நீங்க 24 ஹவர்ஸ் தொறந்திருக்க முடியாது. லேபர் லா இருக்கு, ஒர்க்கர்ஸ் பிரச்சனை இருக்கு, எல்லாமே இல்லைன்னா நீங்க சில குறிப்பிட்ட நேரம். ஆனா இந்த ஆன்லைன் தான் எல்லாமே. லசாடா, ஷாப்பி வந்து 24/7ல நீங்க வாங்கலாம் பாருங்களேங்க. ஸோ இதுல வந்தது தாங்க அந்த கொக்கூன் மார்க்கெட்டிங்ல ஒரு கான்செப்ட். புரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாட்டி நம்ம அடுத்தபடியாக அதை வேற மாதிரி பேசுவோம். அடுத்து வந்துங்க, நீங்க எப்படி வந்து பொருளை வந்து ரொம்ப விற்க முடியும்னாங்க, ஒரு செல்லிங் ஆன் ஹோப். எதிர்பார்ப்பு உள்ளவங்கள்ட்ட நீங்க வந்து பொருள் விற்கிறது. உதாரணம் நான் சொன்னேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து பாடி கொஞ்சம் பெருசா இருக்கு, நான் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்னோட எதிர்பார்ப்பு என்ன, எனக்கு வந்து வெயிட் குறைக்கணும். அப்ப நான் தேடும் போது பொருள்லாம் வந்து எது எது நான் சாப்பிட்டேன்னா, என்னென்னலாம் நான் செஞ்சேன்னா, எனக்கு வெயிட் குறையிற மாதிரி நான் இருந்த பொருளை நான் வாங்குவேன். அதில் என்ன, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஹோப், ஹராப்பன். அதாவது நான் இதை சாப்பிட்டேன்னா என்னோட வெயிட் குறையும்னு நம்பிக்கையோடு நான் வாங்குறது. ஒரு காலத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபேன் லவ்லி விளம்பரம் இருக்கும். 7 நாளில் நீங்கள் மூஞ்சி வந்து வெளிச்சமாயிரும்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் நானும் எத்தனையோ மாசமா வருஷக்கணக்கு பாவிச்சவங்க மூஞ்சி அப்படியே தாங்க இருக்கு. ஆனால் ஏன் நாங்கள் தொடர்ந்து பாவிக்கணும்னா ஒரு ஹோப். இதை பாவிச்சா நம்ம ஒரு நாள் கொஞ்சம் நல்லா வேலையாகும்னு ஒரு எதிர்ப்பு. அதே மாதிரி எவ்வளோ பேர் பாவிச்சாங்கங்க. ஃபேன் லவ்லி, அதே மாதிரி இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல்ஸ் ஆன் ஹோப். இதை பாவிச்சா உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. ஜிம் எடுங்க. ஜிம்முக்கு நம்ம ஏன் போகிறோம்? ஹராப்பன் ஹோப். போனால் ஜிம் போனால் வெயிட் குறையும், நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் அதுக்காக வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க பாருங்களாங்க. ஸோ செல்லிங் ஆன் ஹோப் பிஸ்னஸ் வந்து ரொம்ப இருக்குங்க. அதாவது நான் எடுத்தேன்னா நான் நல்லா இருப்பேன், இதை எடுத்தால் எனக்கு உடம்பு நல்லா இருக்கும், இதை எடுத்தால் எனக்கு முடி வளரும். அது முடி வளர்றதுக்கு பிரச்சனை நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்குது பாருங்களாங்க. இதை பாவிச்சிங்கன்னா முடி கொட்டாது, முடி வெள்ளையாக இருக்கும், வெள்ளை முடி கருப்பாக மாறும், இதெல்லாம் சொன்னால் மக்கள் வந்து வாங்குவாங்க. செல்லிங் ஆன் ஹோப். ஓகே. ஸோ அது மாதிரி இருக்கும்போதுங்க, ஸோ அது ஒரு செக்ஷன். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து செல்லிங் ஆன் ஃபியர். பயமுறுத்தி விற்கிறது. பயமுறுத்தி விற்கிற பொருள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, உதாரணம், உங்கள் வீட்டில் வந்து கொசு இருக்கு, உங்கள் வீட்டில் வந்துங்க ரொம்ப மோஸ்கிட்டோஸ்லாம் இருக்குன்னா, இது விற்பாங்க, மோஸ்கிட்டோவோட ரிப்பலன்.
அப்போ அதில் சொல்லுவாங்க இதை ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா கொசுலாம் செத்து போயிடும். ஆனால் அதில் என்ன தெரியுமா போடுவாங்க, 99.9% ஆஃப் மொஸ்கிட்டோஸ் வில் டை. அப்படியே நீங்கள் பாவச்சு எல்லா மொஸ்கிட்டோஸ் அவ்வளோ போய் சூ பண்ணீங்க. அவன் சொல்லி இல்லையா, நான் 99.9 தானே சொன்னேன், அது ஒன்று தப்பிச்சு வந்தது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லுவாங்க பாருங்களாங்க. இதுக்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா, செல்லிங் ஆன் ஃபியர். நான் பல நிகழ்ச்சி சொன்ன மாதிரி எனக்கு வயது 72. ஒரு 65 இந்த கோவிட் வர வரையில் என்ன தெரியுங்களா நடந்துச்சு, நம்ம எல்லாரும் சாதாரணமாக சாப்பிட போடும்போது சும்மா கை கழுவிட்டு போய் சாப்பிடுவோம். சில சமயம் அவசரமாக இருக்கும், சும்மா நேராகவே போய் சாப்பிட்றது, கை கூட கழுவாமல் சாப்பிட்ற சூழ்நிலை எல்லாமே இருந்திருக்கு பாருங்களேன். இந்த கோவிட் வந்ததோட என்ன ஆச்சுனாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இல்லை நீங்கள் வந்து கையை வந்து முறையாக கழுவணும், 5 ஸ்டெப்ஸ் எடுக்கணும். முதல்ல சோப்பு எடுக்கணும், அப்புறம் இப்படி தேய்க்கணும், அப்படி தேயணும், இப்படி தேய்க்கணும், இப்படி தேய்க்கணும், அப்புறம் நீங்கள் கழுவிட்டு துணியில் துடைச்சிட்டு அப்புறம் தான் போகணுன்ட்டு அது ஒரு நீட்டமான ஒரு நடவடிக்கையாக உண்டாந்தாங்க. அப்போ அதில் யாருக்குங்க பெனிஃபிட் சொல்லுங்கள்? டெட்டால் ஹேண்ட் வாஷ். எல்லாரும் ஹேண்ட் வாஷ்னு ப்ராடக்ட் விளையாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து இந்த ஹேண்ட் வாஷிங் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலையில் பயமுறுத்தி எல்லாத்தையும் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஒரு விதிமுறை கொண்டாந்தாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா, எவ்வளோ பொருள் அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே இப்போ விற்க ஆரம்பிச்சிருச்சு. எனிதிங் டு டூ வித் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப், நம்மளோட பாதுகாப்புக்காக உள்ள ப்ராடக்ட் பயமுறுத்தி நம்மளை வந்து வாங்க வச்சு கொடுக்குற பொருள் வந்துங்க ரொம்ப இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கும், சொல்லுவாங்க நீங்கள் இதை எடுக்காட்டி உங்களுக்கு இந்த வைட்டமின் டிஃபிஷியன்சி வரும், இந்த வைட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தால் உங்களுக்கு முடி கொட்டும் அப்படின்னு சொன்னால் பயமுறுத்தி தானே விற்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த சைடில் ஹோப் என்ன, அரப்பானேன்னா அது பாவச்சுன்னா முடி கொட்டாது. அந்த மாதிரி வந்துங்க இது செல்லிங் ஆன் ஃபியர். ஓகே, இது ரெண்டு, செல்லிங் ஆன் ஹோப், செல்லிங் ஆன் ஃபியர். பயமுறுத்தி விற்கிறது, ஒரு எதிர்பார்ப்போட விற்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து வந்துங்க டெஸ்டிமோனியல் இஸ் அ வெரி குட் வே ஆஃப் செல்லிங் யோர் ப்ராடக்ட். டெஸ்டிமோனியல் பாவுச்சங்க வந்து நல்லது சொல்கிறது உங்கள் பொருளை பற்றி. ஒரு வீடியோ எடுத்துக்கணும், இவர் வந்து நல்லா சேவை கொடுத்தாரு, நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டாக இருந்தால் உங்கள் ஒரு வாடிக்கையாளர் கஸ்டமர்கிட்ட ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். இவர் வந்து என்னை நல்லா கவனிச்சார், பிரச்சனை வரும்போது செட்டில் பண்ணி கொடுத்தாரு, கிளைம்லாம் உடனே எடுத்து கொடுத்தாரு, அது மாதிரி செய்யலாம். அந்த பொருள் விற்றிங்கன்னா நல்லா சிறப்பான பொருள் அப்படின்னு சொல்லி டெஸ்டிமோனியல் மார்க்கெட்டிங் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு மார்க்கெட்டிங். நீங்கள் இந்த டைரக்ட் செல்லிங்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங்கோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை டெஸ்டிமோனியல் தான். அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க நான் வந்து நடக்கக்கூட முடியாது, நான் வந்து எனக்கு எந்திரிச்சு நிற்க கூட முடியாது, ஆனால் இந்த ப்ராடக்டை நான் சாப்பிட்டு இப்போ பாருங்கள் நான் நல்லா நிற்கிறேன். அது வந்து டெஸ்டிமோனியல். அதை பார்த்தோன்னா எல்லாரும் திடீர்னு வாங்குவாங்க பாருங்களேங்க. தட் இஸ் டெஸ்டிமோனியல் மார்க்கெட்டிங். அது வந்து நீங்கள் சிறப்பாக நீங்கள் பாவிக்கலாங்க. ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம முடிச்சுக்கோங்க. அடுத்த தரம் நம்ம சந்திக்கும் போதுங்க மற்ற தலைப்பு பற்றி பேசுவோம். பிஸ்னஸ் பிளான் எப்படி செய்கிறது, எப்படி வந்து வங்கியில் போய் லோன் எடுக்கிறது, அந்தந்த தலைப்புலாம் அடுத்தடுத்து நம்ம பேசுவோங்க. நன்றி, வணக்கம்.